சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் போதே அது எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யுது. உலகத்துல எங்கடா மதம் ஜாதியை வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கான் மடப்பல. மறைமுகமாக அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துவதாகத்தான் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சிறுபான்மையினர் என்கிற சொல்லை கேட்டால் அவர் அப்படி சீறி எழுகிறார். எதை படித்துவிட்டு இப்படி எல்லாம் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. உலக அளவிலும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. பெரியாரையும் அம்பேத்கரையும் இழிவுபடுத்துவதில் யார் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நமக்கு தெரியும். ரங்கராஜ் பாண்டே புகழ்கிறார், SRM வேந்தர் சொல்லுகிறார், ஏன் சீமானியை திரும்ப திரும்ப அழைக்கிறோம், தமிழ்நாட்டில் வேறு தமிழ் பேசுவதற்கு ஆளே. சீமானவர்கள் மேடையிலும் சரி, ஊடகவியலாளர் சந்திப்பிலும் சரி, யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஒருமையில் அநாகரிகமாக பேசலாம் என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அரசியல் மேடைகளில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் பெரும் தலைவர்கள், சமூகத்திற்கு உழைத்தவர்கள், அறிவாளிகள் பற்றி தரக்குறைவாக பேசுகிற போக்கு கூடிக்கொண்டே போகிறது. அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானவர்கள் பேசுகிற போது மேடையிலும் சரி, ஊடகவியலாளர் சந்திப்பிலும் சரி, யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஒருமையில் அநாகரிகமாக பேசலாம் என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் நெடுநாள்களாக ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இப்போது அதனுடைய உச்சகட்டத்திற்கு போயிருக்கிறார். இங்கே இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களை பற்றி பேசுகிற போது சிறுபான்மையினர் என்று குறிக்கிறோம். சிறுபான்மையினர் என்கிற சொல்லை கேட்டால் அவர் அப்படி சீறி எழுகிறார். யார் அது சிறுபான்மையினர் சொல்கிறது, யார் மைனாரிட்டி, மடப்பயலை என்று பேசுகிறார். அதையும் தாண்டி அப்படி யாராவது சொன்னால் செருப்பால் அடிப்பார் என்றும் ஒரு நேர்காணலில் கூறுகிற அளவுக்கு அவ்வளவு தரம் தாழ்ந்து பொது வெளிகளில் அவர் பேசுகிறார். சரி, இஸ்லாமிய மக்களை, கிறிஸ்தவர்களை சிறுபான்மையினர் என்று சொல்லுவது அவர்களை இழிவுபடுத்துவதா, அல்லது சிறுபான்மையினர் இல்லை என்று சொல்வதன் மூலம் அவர்களின் உரிமைகளை, பாதுகாப்பை பறிப்பதா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. அதைவிட மிகப்பெரியது, மைனாரிட்டின்னு சிறுபான்மைன்னு எவன்டா சொல்வது, மடப்பயலை என்று அவர் கேட்கிறார். அப்படி சொன்னவர்கள் யார் என்று நமக்கு தெரியாதா? சிறுபான்மையினர், மைனாரிட்டி என்று நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டமே சொல்லுகிறது. எங்கெல்லாம் சொல்லுகிறது, என்ன சொல்கிறது என்பதை நான் எடுத்து சொல்லுகிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை குறிப்பதற்கு மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி, லிங்குவல் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி என்கிற அந்த தொடர்கள் 29வது பிரிவு, 30வது பிரிவு, 350B ஆகிய இடங்களில் இருக்கின்றன. அதை விரிவாக பார்க்கலாம். ஆனால் இவர் அப்படி எழுதியிருப்பது பிழையானது, எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் நாகரிகமான மறுப்பு. ஆனால் அவர்களை மைனாரிட்டி என்று சொல்லுகிறது மடப்பயல் என்று சொல்கிறார். அப்படி சொல்லுவது இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய குழுவுக்கு யார் தலைவர்? மிகப்பெரிய அறிஞரான அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான் அதற்கு தலைவர். அப்படியானால் இவர் யாரை மடப்பயல் என்று சொல்கிறார்? மறைமுகமாக அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துவதாகத்தான் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இதுவரையில் ஐயா பெரியார் அவர்களை இழிவுபடுத்தினார், இப்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்து இழிவுபடுத்துகிறார். பெரியாரையும் அம்பேத்கரையும் இழிவுபடுத்துவதில் யார் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நமக்கு தெரியும். இந்த அரசமைப்பு சட்டம் மட்டுமல்ல, இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார். உலகத்தில் எங்கேயாவது மதத்தை வச்சு சிறுபான்மைன்னு சொல்லுவானா? இதையெல்லாம் படித்திருக்கிறார். எதை படித்து விட்டு இப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. உலக அளவிலும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையினுடைய 1992ஆம் ஆண்டு உறுதிமொழியை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். 1992 டிக்ளரேஷன் ஆஃப் UNO என்று அதற்கு பெயர் மிக தெளிவாக சொல்லுகிறது. மொழி அடிப்படையிலும், இன அடிப்படையிலும், மத அடிப்படையிலும் சிறுபான்மையினராக இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதற்கென்றே ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அப்படித்தான் இந்தியாவிலும் கூட இந்திய அரசியல் சட்ட நிர்ணய குழுவில் 1946 49 வரைக்கும் இயங்கிய அந்த குழுவில் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி என்று நாம் சொல்லுகிறோமே, அதில் 14 துணை குழுக்கள் அமைக்கப்பட்டன. அவற்றுள் ஒன்று சிறுபான்மையினருடைய உரிமைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்று அமைக்கப்பட்டது. சீமான் கேட்கிறார், என்ன பாதுகாப்பு? பாதுகாப்புன்னா வேல்கம்பு வெட்டறிவாளை வச்சுக்கிட்டு வீட்டு வாசலில் நிற்பீர்களா என்று. இதுதான் அவருக்கு தெரிந்த பாதுகாப்பு.
நாம் சொல்லுவது சட்ட பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு. அவர் சொல்லுவது போல இந்த வெட்டம்பு வீச்சரிவாடை வைத்து கொண்டு நிற்பது தான் வெறும் கலவரத்துக்கான எங்கே இருந்தது வருகிறது. எல்லாம் படித்திருக்கிறேன், தினந்தோறும் படிக்கிறேன், என் வீடு முழுவதும் புத்தகங்கள் என்று சீமான் சொல்லுகிறார். படித்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கேள்வி என்னென்றால், அவ்வளவு புத்தகங்களையும் படித்திருக்கிற சீமான் அவர்களுக்கு நம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை படிப்பதற்கு நேரம் இல்லையா? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமை வகித்த அந்த குழுவால் எழுதப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தை எழுதியவர்கள் மடையர்கள் என்று சொல்லுவது அம்பேத்கரை இழிவுபடுத்துவதாகாதா? நேற்று வரையிலே பெரியார், இன்றைக்கு அம்பேத்கர், இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது. காந்தியாரையும் இழிவுபடுத்தி கோட்சேயை பாராட்டிவிட்டால் முக்கால் பருவம் வெளியில் வந்த உருவம் முற்றிலுமாக வெளியே வந்துவிடும். இவற்றையெல்லாம் அவர் படித்திருக்க மாட்டாரா? அவர்தான் அவ்வளவு படித்தவர் என்று அவரும் சொல்கிறார், மற்றவர்களும் சொல்கிறார்கள். அண்மையில் எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடந்த ஒரு விழாவில் அவரோடு சேர்ந்து கலந்து கொண்ட நண்பர் ரெங்கராஜ் பாண்டே சொல்லுகிறார், ஒரு நாள் இரவு 2 மணிக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்ணன் செந்தமணன் சீமான் எனக்கு தொலைபேசினார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கடான்னு கேட்டார். என்னென்ன 2 மணிக்கு தூங்கிக்கிட்டானே இருப்பேன்னு. என்னடா இந்த புத்தகமெல்லாம் படிக்க வேண்டாமா? எத்தனை மணிக்கு? இரவு 2 மணிக்கு. நள்ளிரவு 2 மணிக்கு ஒருவரை எழுப்பி புத்தகம் படிப்பதை பற்றி பேசுகிற அளவுக்கு அவ்வளவு ஆழ்ந்த அறிவுடைய ஒரு மனிதர். உண்மையாக சொன்னால் எனக்கு யாராவது 2 மணி நள்ளிரவிலே தொலைபேசி இந்த புத்தகம் படித்திருக்கிறீர்களா என்று கேட்டால் மனநல மருத்துவரிடம் கேளுங்கள், அதற்கு என்ன விடை என்று அவர் சொல்லுவார். எனவே இப்படி பாருங்கள், ரெங்கராஜ் பாண்டே புகழ்கிறார், எஸ்ஆர்எம் வேந்தர் சொல்லுகிறார், ஏன் சீமானியை திரும்ப திரும்ப அழைக்கிறோம்? தமிழ்நாட்டில் வேறு தமிழ் பேசுவதற்கு ஆளே இல்லை, அவர் கேட்டதில்லை, தமிழ் பேசுவதற்கு ஆளே இல்லை. ரெங்கராஜ் பாண்டே சொல்கிறார், எந்த நேரமும் 24 மணி நேரமும் அண்ணன் படித்து கொண்டிருக்கிறார், அவர் நாக்கில் சரஸ்வதி குடிக்கொண்டிருக்கிறார். ரெங்கராஜ் பாண்டே கண்டுபிடித்து அதை சொல்லுகிறார். பாருங்கள், பார்ப்பன கடப்பாறைகள் எப்படியெல்லாம் வேலை செய்கின்றன என்று பாருங்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், சிறுபான்மையினருக்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய தேவை. சிறுபான்மை மத அடிப்படையில் எல்லா உலகம் முழுவதும் அவர்களை சிறுபான்மை என்று சொல்லவில்லை. இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்றால் பாகிஸ்தானிலே இந்துக்கள் சிறுபான்மை. மத அடிப்படையிலும் சிறுபான்மையை கணக்கிடலாம் என்றுதான் நான் முதலில் குறிப்பிட்ட 92ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் உறுதிமொழியும் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டமும் சொல்கின்றன. நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 30வது பிரிவின் 1வது உட்பிரிவு சொல்லுகிறது, சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று கல்வி நிறுவனங்களை நடத்தி கொள்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு பாதுகாப்பு, ஒரு வழிவகை, ஒரு உரிமை இருக்கிறது என்று கூறுகிறது. இதுதான் பாதுகாப்பு. இவர்கள் சொல்லுவது போல வேல்கம்பும் வெட்டறிவாழும் அல்ல, சட்ட பாதுகாப்பை பற்றி தான் நாம் சொல்லுகிறோம். ஏன் இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லையா? உரிமைகள் வழங்கப்படவில்லையா? இருக்கின்றன. போதுமான அளவுக்கும் சரியான அளவுக்கும் இல்லை என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். எப்படி அது போதுமான அளவுக்கு இல்லை? சச்சார் கமிஷன் என்று நீதிபதி ராஜேந்திர சச்சார் தலைமையிலே 2005ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கையை படித்து பார்த்தால் தெரியும். சில மாநிலங்களில் பட்டியலின மக்களை விட இஸ்லாமிய மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய இடங்கள் இன்னமும் கொடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் 7%, ஆனால் இந்திய அளவிலே 15% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் இருக்கிறதா? பிஜேபி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 403 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களில் 258 பேர் என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்தவர்கள். யாரையாவது சொல்லுங்கள். பாதுகாப்பு உரிமை பற்றியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லுகிற சீமானை சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற 258 சட்டமன்ற உறுப்பினர்களில், பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. சமாஜ்வாதி பார்ட்டியின் சார்பாகத்தான் இஸ்லாமியர்கள் உள்ளே வந்திருக்கிறார்களே தவிர 258 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற என்டிஏ கூட்டணியில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. குஜராத்தில் என்ன நிலை? 182 பேர் மொத்த உறுப்பினர்கள், 153 அங்கே இருக்கிற என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிடம் மிக பெரும்பான்மை இருக்கிறது. ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லையே. உச்சநீதிமன்றத்தில் என்ன நிலை? 34 உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 2013 வரை 4 பேர் இருந்தார்கள். பிறகு ஒருவர் தான் இருக்கிறார். அந்த ஒருவரும் சில நேரங்களிலே சிலர் சொல்லக்கூடும், பாருங்கள், இஸ்லாமியரை கவர்னராகவே பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறது,
ஆமாம், உண்மைதான். ஆந்திராவினுடைய ஆளுநர் அப்துல் நாசர் 2023 பிப்ரவரியில இருந்து அங்கே ஆளுநராக இருக்கிறார். ஆனால் நாம் சிலவற்றை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறதா இல்லையா? அந்த மாண்புமை நீதிபதி அப்துல் நாசர் அவர்கள்தான் 2019ஆம் ஆண்டு ராமர் கோயிலை கட்டிக்கொள்ளலாம் மசூதி இருந்த இடத்தில் என்று அதற்கு அனுமதி வழங்கிய 5 பேரை கொண்ட அந்த அமர்வில் ஒரே மாதிரியான தீர்ப்பு. அந்த 5 பேரில் ஒருவர் அப்துல் நாசர் அவர்கள் இன்றைக்கு ஆந்திராவில் ஆளுநராக இருக்கிறார். எனவே இப்படி சிலருக்கு சில இடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் இவைதானா இஸ்லாமியர்களுக்கு உள்ள இடம்? எப்போது அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது? ஆங்கிலேயன் காலத்திலேயே 1909ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மின்டோ மார்லி சீர்திருத்தம் என்று படிக்கிறோமே, அப்போது மின்டோ கொடுத்த ஒன்றுதான் அரசியல் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு என்பது நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல். இதில் முதலாக இடஒதுக்கீட்டை இந்தியாவிலே தந்தவர் சாகு மகராஜ் கோல்வாப்பூர் சமஸ்தானத்தில். அது 1902. ஆனால் அது ஒரு சமஸ்தானம். இந்திய அளவில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்றால் அது 1909 அக்டோபர் 1ஆம் தேதி மின்டோவால் அது கொடுக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு அரசியலில் இடஒதுக்கீடு. இன்றைக்கு தனி தொகுதி என்பது போல இஸ்லாமியர்களுக்கான தொகுதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. இவையெல்லாம் அவர்களுக்குரிய பாதுகாப்பு, அவர்களுக்கு உள்ள உரிமை, இவைகளெல்லாம் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றன, போதுமான அளவுக்கு இல்லை. எனவே அந்த மக்களுக்கான நியாயமான உரிமைகளை, தேவையான பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்றுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அதைத்தான் நம் போன்றவர்கள் சொல்லுகிறோம். அவர்கள் சிறுபான்மை அல்ல, அவர்கள் பெரும்பான்மை என்று அவர்களை உயர்த்துவது போல அவர்களுக்கு இருக்கிற உரிமைகளையும் பாதுகாப்பையும் அளிப்பதும் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துவதும் தான் சீமானுக்கு நோக்கம். அம்பேத்கர் மடையென்றால் நீங்கள் பெரிய அறிவாளியா? அம்பேத்கரை பற்றி அப்படி பேசுவதற்கு நாக்கு வரலாமா? அம்பேத்கரை விட ஒரு அறிவாளியை இந்த உலகம் பார்த்திருக்கிறதா? அம்பேத்கர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார் என்றும் ஒரு பக்கத்திலே பேசிக்கொண்டு இன்னொரு பக்கத்திலே அம்பேத்கரை மடையன் என்றும் பேசுகிற அளவுக்கு ஒரு விதமான என்ன சொல்லுவது என்பதை யோசித்து நீங்களே முடிவு செய்யுங்கள். பெரியாரையும் அம்பேத்கரையும் இப்படி பேசுகிறவர்கள் இந்த அரசியலில் இருப்பது நமக்குத்தான் அவமானம். நன்றி, வணக்கம்.